நீ கேட்கலாம், அப்படி என்ன மன்னிச்ச மகிமை வந்து என்னங்க பண்ண போகுது? நான் மன்னிக்கிறேன், ஓகே, மன்னிச்ச என்ன மகிமை, மகிமைனால் என்ன எனக்கு பிரயோஜனம்? பிலிப்பியர் 4:19 நீங்கள் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளே உங்கள் குறைவெல்லாம் நான் நிறைவாக்குவேன். இன்னைக்கு ஏன் அநேகர் வாழ்க்கையில குறைவு? சமாதானம் இல்லாத குறைவு, சந்தோஷம் இல்லாத குறைவு, வருமானம் இல்லாத குறைவு, படிச்ச பிள்ளைக்கு வேலை இல்லாத குறைவு, குடும்பத்துக்குள்ள அன்பு இல்லாத குறைவு, குடும்பத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் போடுற ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது. நாங்க மகிமை இல்லை. ஏன் மகிமை இல்லை? நீ மன்னிக்கல. மத்தேயு 6:12 சொல்றாரு, பிறர் குற்றத்தை நீங்க மன்னிச்சாதான் நீ செஞ்ச பாவத்தை நான் மன்னிப்பேன். அப்ப பாவத்தை வச்சுட்டு ஏசு ஆசீர்வதிக்க முடியாது. நீ பிறரை மன்னிக்கும் பொழுது இது என் பிள்ளைன்னு சொல்லி வாழ்ந்து காட்டுது. ஆகையினாலே என் பிள்ளைக்கு குறைவை நான் நிறைவாக்க போகிறேன். மகிமை இறங்கிவிடும். சொல்லுங்க, மன்னிச்சா மகிமை வந்துடும். மகிமை வந்துருச்சுன்னா குறைவு நிறைவாயிடும். அல்லேலூயா.